ஹிஸ் கிங்டம் கிட்ஸ்க்கு வரவேற்கிறோம். இங்கு நாம நம்பிக்கை, அன்பு மற்றும் வாழ்க்கை பாடங்களால் நிரம்பிய அற்புதமான பைபிள் கதைகளை கற்றுக்கொள்கிறோம். இன்று இந்த மிகவும் சிறப்பு வாய்ந்த பயணத்திற்கு நீங்கள் எங்களுடன் இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நாம் தேவனுடைய வார்த்தையில் பயணிக்க போகிறோம். நாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சொல்லப்பட்ட ஒரு கதையை ஆராய போகிறோம். ஆனா அது இன்னும் இன்று நம் இதயங்களை தொடுகுது. இந்த ஓமையின் மூலம் தேவன் உங்களுக்காக ஒரு அற்புதமான செய்தியை சொல்ல விரும்புகிறார். நீங்க தயாரா? வாங்க போகலாம். இன்று இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு மிக சிறப்பு வாய்ந்த கதையை நம்ம கேட்க போறோம். அது விதைகள், பலவிதமான மண்ணுகள் மற்றும் உங்கள் இதயத்தை பற்றிய ஒரு மிக மிக முக்கியமான விஷயத்தை பற்றிய கதையாம். சில செடிகள் ஏன் பெரியதாகவும் வலுவாகவும் வளர்கின்றன, மற்றவை ஏன் வளராமல் நிற்கின்றன என்று நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா? இதத்தான் இயேசு நம் வாழ்க்கையை பற்றிய ஒரு பெரிய ரகசியத்தை கற்றுக் கொடுக்க பயன்படுத்தினார். அது நாம் எப்படி கேட்கிறோம், எப்படி அவருடைய அன்பில் வளர்கிறோம் என்பதை குறித்தது. வாங்க நம் சாகசத்தை வயலில் தொடங்கலாம். அதே விதை எங்கு விழுகிறது என்பதின்படி முற்றிலும் வேறுபட்ட முறையில் வளர முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? இது உண்மைனா? ஒவ்வொரு சிறிய விதையிலையும் ஒரு பெரிய திறமை மறந்திருக்கிறது. அது சரியான இடத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஆனா ஒவ்வொரு இடமும் ஒரே மாதிரியாக இருக்காது. அங்குதான் இந்த மர்மம் ஆரம்பமாகுது. இந்த அழகான பரந்த நிலத்தை பாருங்கள். இது அமைதியாக தெரிஞ்சாலும் இங்கு நிறைய வேலை செய்ய வேண்டியுள்ளது. விதை நடும் வேலை ஆரம்பித்து சூரியன் பூமியை வெப்பமாக்கும் போது என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். சில விதைகள் மண்ணில் ஒரு வெப்பமான மென்மையான இடத்தை பெற்றுக்கொண்டு உயரமாகவும் பசுமையாகவும் வானத்தை நோக்கி வளர்கின்றன. ஆனா மற்றவை அவை கொஞ்சம் கடினமான அனுபவத்தை சந்திக்கின்றன. அவ பசிக்கும் பறவைகள், கூர்மையான கற்கள், மேலும் முட்களும் அவற்றை தடுக்க முயற்சிக்கின்றன. ஏன் இது நடக்குது? இது நமக்கு என்ன அர்த்தம்? விவசாயி தனது மிகவும் மதிப்புமிக்க விதைகளை எடுத்து சென்று வேலை செய்யும் போது நாம் ஒன்றாக கண்டுபிடிப்போம். ஒவ்வொரு விதையும் மிகவும் முக்கியமான ஒன்றை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. ஒரு நாள் பல வருடங்களுக்கு முன்பு இயேசு கடற்கரையில் உட்கார்ந்து தூரத்திலிருந்து வந்த பெரிய கூட்டத்திற்கு பேசினார். அவர் ஒரு விவசாயி காலையில எழுந்து தனது விதைகளை விதைக்க சென்றார் என்று சொன்னார். இப்போது நாம்போல் தோட்டங்கள்ல ஒழுங்காக வரிசையா விதைகள் நடவில்லை அந்த விவசாயி. அவர் அவற்றை பரவலாக விரிந்த இயக்கத்துடன் சிதறினார். தன்னால் நடக்கும் இடமெல்லாம் நல்ல நிலம் கிடைக்கும் என்று நம்பினார். அவர் தனது விதைகள்ல மிகவும் தாராளமாக இருந்தார். அவர் விதைகளை எங்கும் சிதறினார். தனது வயலின் ஒவ்வொரு மூலையும் அழகாக வளர வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றும் தனது குடும்பத்திற்கும் முழு கிராமத்திற்கும் உணவு வழங்க வேண்டும் என்றும் அவர் விரும்பினார். சில விதைகள் பாதையில விழுந்தன, சில கற்கள் இருக்கும் இடத்தில விழுந்தன. ஆனா அவர் நடக்கும்போது விதைகள் வெவ்வேறு இடங்கள்ல விழுந்ததை கவனிச்சார். இங்கேதான் நம்முடைய கதை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கு. ஒவ்வொரு நிலமும் விதை வளர தயாரா இருக்காது. அவை எங்கே விழுந்தன என்று பார்க்கலாம். ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. நீங்க பாருங்க, விதைகள் எல்லாம் ஒன்றா இருந்தாலும் நிலம் ஒன்றா இருக்கவில்லை. இயேசு விளக்கினார், எல்லோரும் கடவுளின் அன்பு பற்றிய ஒரே செய்தியை கேட்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரின் மனதும் இந்த 4 விதமான நிலங்களைப் போலவே கொஞ்சம் வித்தியாசமாக பதிலளிக்கிறது. சில மனங்கள் தயாராக இருக்கின்றன, சில மனங்கள் இல்ல. உங்கள் மன இப்போது எந்த நிலத்தை போல இருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா? விவசாயி முதல்ல பார்த்த நிலத்தை நம்மால் நெருக்கமா பார்ப்போம். முதல் குழுவான விதைகள் நேராக பாதையில் விழுந்தன. இது மென்மையான தோட்ட நிலம் அல்லது புதிதாக உழுத நிலம் அல்ல. இந்த நிலம் மிகவும் மிகவும் கடினமாக இருந்தது. பல ஆண்டுகளாக மக்கள் மற்றும் விலங்குகள் இத நடக்க நடக்க இது தரையில் போய் இறுக்கமாகிவிட்டது. நிலம் மிகவும் உறுதியும் உலர்ந்தும் இருந்ததால் அந்த ஏழை சிறிய விதைகள் சிறிதளவும் உள்ளே சென்று விட முடியல. அவை அப்படியே மேல வெளிப்படையாகவே இருந்தன.
இது ஒரு நல்ல தொடக்கம் இல்ல. நிலம் மிகவும் கடினமா இருந்ததா விதைகள் உள்ளே சென்று வேர்கள் வளர ஆரம்பிக்க முடியல. அவை மேலதான் இருந்தன, ஏதாவது நடக்கும் என்று காத்து கொண்டிருந்தன. ஆனா அந்த தூசி நிறைந்த பாதையில அவை அதிக நேரம் தனியா இருக்கவில்லை. அடுத்து என்ன நடந்தது நீங்கள் ஊகிக்க முடியுமா? விதைகள் வெளிப்படையாக இருந்தன. அருகிலுள்ள மரங்களில் இருந்து ஏதோ ஒரு பசிக்குட்டி பார்த்து கொண்டிருந்தது. அவர்கள் எளிதா சாப்பிட ஏதாவது தேடிக் கொண்டிருந்தாங்க. விதைகள் அங்கேயே இருந்தன. பறவைகள் வந்தன. அவை வானிலிருந்து பறந்து வந்து ஒரு கணத்துல எல்லா விதைகளையும் சாப்பிட்டு விட்டன. விதைகள் வளர முயற்சி செய்யவோ மழைய காத்திருக்கவோ முன்பே அவை எல்லாம் இல்லாமல் போய்விட்டன. அப்படியே அந்த பாதை மீண்டும் முற்றிலும் காலியாகிவிட்டது. அங்க இனி எந்த தாவரமும் வளராது. அந்த கடினமான பரபரப்பான பாதையில விவசாயி விதைகள் எதுவும் எரிந்ததே இல்லை என நினைப்பது போல இருந்தது. அந்த பாதை கடினமாகவும் வெறிச்சோடவும் இருந்தது. இயேசு சொன்னார், இது என்னவென்றால், சிலர் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனால் அதை உண்மையில் புரிந்து கொள்ளவோ தங்கள் இதயத்தில் பாதுகாக்கவோ முடியவில்லை என்பதை குறிக்கிறது. ஒருவேளை அவர்கள் வேறு விஷயங்கள்ல மிகவும் பிஸியா இருக்கலாம், அல்லது அவர்கள் செய்திய கவனமா கேட்காம இருக்கலாம். அதனால எதிரி வந்து உண்மைய விரைவாக எடுத்து செல்கிறான். அது வளர தொடங்கும் முன்பே. நாம் நம்முடைய இதயம் அந்த கடினமான பாதையை போல இருக்க வேண்டாம், இல்லையா? நாம் கேட்க தயாராக இருக்க விரும்புகிறோம். அடுத்ததாக சில விதைகள் பாறை மண்ணில் விழுந்தன. முதல்ல பார்த்தா அவை நன்றாக இருக்கலாம் போல தோன்றியது. பெரிய கற்கள் இடையே சிறிது மண் இருந்தது. சூரியன் அந்த நிலத்தை நன்றாகவும் சூடாகவும் வைத்திருந்தது. விதைகள் அந்த வெப்பத்தை உணர்ந்து விழித்து கொண்டு தங்கள் புதிய வாழ்க்கையை துவங்க சிறந்த இடம் கிடைச்சு விட்டதுன்னு நினைத்தன. அவை உடனே முளைக்க தொடங்கின, வெயிலில் நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும். பாருங்கள், அவை மிகவும் விரைவாக வளர்ந்தன. அந்த சிறிய பச்சை முளைகள் மற்றவை விட விரைவாக வானத்தை நோக்கி வளர்வதை பார்ப்பது மிகவும் உற்சாகமாக இருந்தது. அது ஒரு அதிசயமா தோன்றியது. அவற்றை பார்த்த அனைவரும் அவை எல்லாவற்றிலும் சிறந்த செடிகளாகும் என்று நினைத்தனர். ஆனா அவை வெளியிலிருந்து பசுமையாகவும் அழகாகவும் இருந்தாலும் யாரும் இன்னும் பார்க்க முடியாத பெரிய மறைந்த பிரச்சனை அடியில இருந்தது. அந்த கற்கள் ஒரு ஆபத்தான ரகசியத்தை மறைச்சிருந்தன. அந்த செடிகளுக்கு ஆழமான வேர் இல்ல. பாருங்க, அந்த கற்கள் வழியில் இருந்தன. வேர் ஆழமாக குளிர்ந்தும் ஈரமான மண்ணுக்குள் சென்று தண்ணீர் தேடி பகலில் வலிமையாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த வேர்கள் கடினமான கல்லை தட்டி எங்கும் செல்ல முடியவில்லை. அவை சிக்கிக்கொங்கிறத. அடுத்த நாள் வெயில் பளிச்செனவும் சூடாகவும் வந்தபோது அந்த சிறிய செடிகள் மிகவும் தாகமாக ஆரம்பிச்சன. அவை ஆழத்துல மறைந்திருந்த தண்ணீரை எட்ட முடியவில்லை. ஆழத்துல தண்ணீரை எட்ட முடிய